ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து அமெரிக்கா சற்று விலகிய ஒரு போக்கு காணப்படுகின்றது. காரணம், மனிதநேய பணிகளில் உலகளாவிய ரீதியில் ஈடுபட்ட அமெரிக்கா அந்த பணிகளில் இருப்பவர்களையும் உடனடியாகவே இப்ப மீள அழைக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இது உலகில் பல வறிய நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றது. ஏற்கனவே உலகில் பசி பட்டினி என்று கொடுமையில் இருக்கின்ற மக்கள் இப்பொழுது அவர்களுக்கான உதவியை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்த திடீர் முடிவு என்பது நிச்சயமாக இது அவர்களது திட்டமிடல் சரியாக இல்லாமை மற்றும் சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை மற்றும் கோபத்தின் வெளிப்பாடு போன்ற தன்மைகளையும் அதாவது சர்வதேச நியமங்களை மதிக்காத வகையில் அவர்கள் தான் தோன்றித்தனமாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு ஆகுதியை அவர்களுக்கு கிடைத்த பெரும்பான்மை கொடுத்திருக்கின்றது. இந்த பெரும்பான்மையை கொடுத்தவர்கள் அமெரிக்க மக்கள். கண்காலத்திற்கும் பிந்தைய ஒரு காலத்துக்கு காசா மாற்றப்பட்டுள்ளது. காசாவை மீள கட்டமைப்பதானால் சுமார் 600 பில்லியன் கிட்ட நிதி தேவை. முடிவு எல்லாம் அவசர முடிவு. அதை எடுக்க முடிவு எல்லாம் ஒரு முத்துக்கொள்ள முடியாது. நல்ல கண்களா யூரோப்பை பாத்தீங்கன்னா யூரோப்பு சரியான எதிர்ப்பாக அவருக்கு சப்போர்ட் கொடுத்தது லண்டன் நல்லா கொடுத்தது. லண்டனே இதுல ஒன்றையும் வைத்துக்கொள்ற அளவுக்கு இவர கொள்கைகள் ஒன்றும் இல்லை. உடனே இனத்துவம் சரியா அதாவது எக்ஸ்ட்ரீம் முதலே அவர்கள் சரியான இனத்துவம் கொண்டவர்களா இருக்காங்க. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தங்களோட நாடு தங்களோட இருந்து வைக்கிறாருடைய தாங்கள் யார் என்பதை உணவு இவையெல்லாம் செட்டில் உண்மையில வந்த பூர்வமாக இல்ல. இவர் 300 வருஷம் வந்தார்களுடைய இவர் அமெரிக்காவை சொந்தம் கொண்டாடுறது காரணம் என்ன? அதிகார போக்கு. அமெரிக்காவோட போற முகாம் இன்றைக்கு நேற்றில் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எரிஞ்சிச்சு நம்ம ஜப்பான்ல அதுல இருந்து துவங்கினது. அமெரிக்கா செய்த நல்ல முகத்தை எங்க செய்யாத எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் ஓரிடமுமே நல்லது செய்யவில்லை. உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்காவினுடைய கோர முகம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். ஆகவே அண்மையில் வெளிவந்த செய்திகளை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த செய்தியில் இப்பொழுது சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறுவர்களை அனுப்புகின்ற முயற்சியில் இந்தியாவும் விதிவிலக்க அல்ல என்ற ஒரு வரையறைக்கு வந்திருக்கின்றது. காரணம், இந்தியாவில் 18,000க்கும் மேற்பட்டவர்கள் சட்டவிரோத குடிவரவாளர்களாக இனம் காணப்பட்டிருப்பதாகவும் அதில் முதல் தொகுதியாக 205 பேர் நாடு கடத்தப்பட்டிருப்பதாகவும் அறிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நாடு கடத்தலை இந்தியா வரவேற்றிருந்தது. தங்களுடைய பிரஜைகளை இந்தியாவுக்கு நாடு கடத்துகின்ற பொழுது தாங்கள் அதனை வரவேற்பதாக தெரிவித்திருந்தாலும் கொலம்பியாவில் என்ன நடந்ததோ அதே போன்றுதான் ராணுவ விமானத்தில் அவர்கள் ஏற்றப்பட்டு இப்பொழுது அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நீண்ட தூர பயணம் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு அவர்கள் மேற்கொள்ளுகின்ற நிலையில் ஒரு ராணுவ விமானத்தில், சரக்கு விமானத்தில் அவர்கள் அனுப்பப்பட்டிருப்பது என்பது ஒரு மனித குலத்திற்கு இழுக்கான விடயமாக பார்க்கப்படுகிறது. இப்பொழுது அது தரையிறங்கி இருப்பதாக வருகின்ற செய்திகள் வெளிவந்தாலும் கூட அவர்கள் இப்பொழுது இன்னும் ஒரு இடத்துக்கு மாற்றப்பட்டு அங்கே வந்திருப்பவர்கள் இந்திய பிரஜைகள் தானா போன்ற பல புலனாய்வு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போன்று ஏனைய நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அங்கே திருப்பி அனுப்பப்பட இருப்பதான செய்திகள் வெளிவருகின்றன. அதே நேரத்தில் பலஸ்தீன காசா விவகாரம் தொடர்பாகவும் நேற்றைய தினம் செய்தியை வெளியிட்டிருக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப். முதல் ஜனாதிபதியாக பதவியேற்றதுடன் அமெரிக்கா இனிவரும் காலங்களில் வேறு நாடுகளில் தலையிடப் போவதில்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார். ஆனால் இப்பொழுது காசாவை தாங்கள் கைப்பற்றுவோம் என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றார். தாங்கள் கூறுவதற்கு இணங்காவிட்டால் அவ்வாறான நடவடிக்கைகள் இடம்பெறும் என்ற செய்தியை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று இப்பொழுது தென்கொரியா மற்றும் சீனாவில் இருந்து வருகின்ற தபால் பொதிகளை இடைநிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க போஸ்ட் இப்பொழுது தகவல் வெளியிட்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நெருக்குவாரங்களை கொடுப்பதன் மூலமாக அவர் எதையோ சாதிக்க முனைகின்றார். இருந்த பொழுதிலும் இது மனித இனத்திற்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத நடவடிக்கையாக அமைந்திருக்கின்றது. அமெரிக்கா தன்னுடைய கோர முகத்தை காட்ட ஆரம்பித்திருக்கின்றதா என்ற தலைப்பில் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்றோம். இப்பொழுது ஆய்வாளர் சுரேஷ் இணைந்திருக்கின்றார். அவரை சந்திக்க போகிறோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், இப்பொழுது நாளுக்கு நாள் வருகின்ற செய்திகள் இதுவரை உலகம் கண்டிராத செய்திகளாக இருக்கின்றன. இப்படியும் இன்னும் ஒரு நாட்டில் தலையிட்டு இந்த விடயங்களை ஒரு அரசு கையாள முடியுமா என்ற கேள்வியை கேட்கும் அளவுக்கு அவருடைய செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. USAID பணியாளர்கள் இப்பொழுது மீளழைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு பல தளங்களிலும் அவருடைய முகம் என்பது இப்பொழுது வெளிக்காட்டப்படுகிறது. இந்த திடீர் திருப்பங்கள் அல்லது திடீர் அறிவிப்புகள் வெளிவரதற்கான காரணம் என்ன? ஜனாதிபதியினுடைய அதிகார
பவரை பயன்படுத்தி இப்பொழுது இந்த செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது உடனே கைச்சாத்தாகின்ற ஒரு விடயமும் இருக்கிறது. ஏனைய அரசியல்வாதிகள் இதனை பார்த்து கொண்டுதானே அமெரிக்காவில் இருக்கிறார்கள். என்ன காரணம்? நிச்சயமாக இது அவர்களது திட்டமிடல் சரியாக இல்லாமை மற்றும் சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கை மற்றும் கோபத்தின் வெளிப்பாடு போன்ற தன்மைகளையும் அதாவது சர்வதேச நியமங்களை மதிக்காத வகையில் அவர்கள் தான் தோன்றித்தனமாக நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஒரு ஆகுதியை அவர்களுக்கு கிடைத்த பெரும்பான்மைக்கு கொடுத்திருக்கின்றது. இந்த பெரும்பான்மையை கொடுத்தவர்கள் அமெரிக்க மக்கள். விரும்பியோ விரும்பாமலோ அவருக்கு கொடுக்கப்பட்ட பெரும்பான்மை பலம் என்பது அவரை இப்பொழுது பல விடயங்களிலும் சர்வசாதாரண நிலைமைகளை தாண்டி மிகவும் ஒரு அபாயகரமான நிலையில் செல்வதற்கான வழிவகைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. இங்கே நீங்கள் குறிப்பிட்ட 2-3 விடயங்களை எடுத்து பார்த்தோமானால், குறிப்பாக காசா விவகாரம் என்பது, காசா என்பது இனப்படுகொலை, மக்கள் அளிக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் குறிவைக்கப்பட்டார்கள், குழந்தைகள் குறிவைக்கப்பட்டார்கள் போன்றவையும், லெபனான், சிரியா போன்றவற்றில் எதுவுமே அறியாத மக்கள் ஏவுகணை குண்டுகளால் இறந்தார்கள், அவர்களது கட்டிடங்கள் அளிக்கப்பட்டன என்கின்ற பொழுது அவற்றை மீள கட்டியமைத்தல், அவர்களை மீள குடியேற்றுதல் போன்றவற்றைத்தான் நாடுகள் செய்யும். இப்பொழுது அதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை இல்லாது அவர்களை ஏதிலிகளாக விட்டு அந்த இடத்தை தாங்கள் கைப்பற்றுவதற்கான ஒரு ஆசையை வெளியிட்டிருக்கின்றார். இது நடைமுறை சாத்தியமா என்றால் ஆம் என்றுதான் கூற வேண்டும். என்று சொன்னால் அவ்வாறான இப்பொழுது அதாவது கற்காலத்திற்கும் பிந்திய ஒரு காலத்திற்கு காசா மாற்றப்பட்டுள்ளது. காசாவை மீள கட்டமைப்பதானால் சுமார் 600 பில்லியன் கிட்ட நிதி தேவை. அவ்வாறான அளவிற்கு அது மோசமாக கட்டிட சிதைவுகளாக ஒற்று கட்டிடம் இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் இவ்வாறான நிலையை செய்கின்றார். மறுபக்கமாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம், இந்திய விடயம் என்பது நிச்சயமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது. அது யாராக இருந்தாலும் இப்பொழுது இவ்வாறு கூறுங்கள். கொலம்பியா 4 மணித்தியாலம் அல்லது 4.5 மணித்தியால பயண தூரத்தை கொண்ட ஒரு இடமாக இருந்தாலும் இந்த ராணுவ விமானத்தில் தங்களுடைய பயணிகளை அனுப்புவதற்கு அது மறுத்திருந்தது. ஆனால் இங்கே 17-18 மணித்தியால பயண தூர பரப்பு மேற்கொண்டுள்ள இடங்களுக்கான பிரயாணத்தை இந்தியா அனுமதித்திருக்கின்றது. இந்தியா 2 அனுகூலங்களை இதில் பார்க்கின்றது. இது நிச்சயமாக அந்த மனித தன்மையுடன் ஒத்த அது குறித்து ஆராய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒன்று, அனுப்பப்படுவர்களில் பெரும்பான்மையர்கள் பஞ்சாபியர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த இவ்வாறான நடவடிக்கைகளின் மூலம் அங்கே செல்கின்றார்கள். இதன் மூலம் அவர்களுடைய அந்த காலிஸ்தான் என்கின்ற கோரிக்கையை அமெரிக்கா எந்த நாளும் கையகப்படுத்தாது என்கின்ற எண்ணம். மறுபக்கமாக இந்தியாவை பொறுத்தவரையில் அவர்கள் அந்த தொழில் ரீதியாக அங்கே பணிபுரிபவர்கள், மற்றது கிரீன் கார்டு, மற்றது சிட்டிசனாக இருப்பவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு வழியாக இதனை செய்கின்றது என்றால் இந்தியர்கள் தான் பெரும்பான்மையான இந்த ஏஐ தொழில்நுட்ப நிறுவனங்களோ மற்றும் தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளாக கூட இருக்கின்றார்கள். எடுத்து பார்த்தீர்களானால் அவர்களுடைய வளர்ச்சி என்பது அமெரிக்கர்களுடன் ஒத்ததாக செல்கின்றது. எனவே இந்த மோடி அவர்கள் இந்த தனது ஒரு நட்பை பேணுவதற்காக எதையும் விட்டு கொடுப்பார் என்கின்றதற்கு இது ஒரு நல்ல ஒரு அறிகுறி. குறிப்பாக மோடியை இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொள்வதற்கான அழைப்பை விடுத்திருக்கின்றார். அதன் பொழுது அவ்வாறான தேவைகள் அவர்களுக்கு பல காரணங்களால் இருக்கின்றன அமெரிக்காவுடன் நட்புடன் இருப்பதற்கு. அதனை இவர் ஒரு காயாக பயன்படுத்துகின்றார். சரி, தொடர்ந்தும் பல விடயங்கள் பற்றி நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேசுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேர்களை சந்திக்க போகின்றோம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்கள் உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் பல நேர்களை எங்களால் இணைத்துக் கொள்ள முடியும். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முதல் நேயர். வணக்கம். வணக்கம். சரி, யார் பேசுகிறீர்கள்? சூரி. சரி, நீங்கள் சொல்லுங்கள் சூரி. அமெரிக்கா தன்னுடைய கோர முகத்தை காட்டுகிறதா? நிச்சயமா. அது இப்ப இவர் ஒரு முட்டாள்தனமான ஜனாதிபதி. இவர் வெளிப்படையா காட்டுறார், மற்றவை எல்லாம் உள்ளுக்கு வச்சு காட்டினவர். இதுல முக்கியமான விஷயம் என்னென்றால் அவ அடுத்ததாக இப்ப ஈராக்கை சின்னம், அடுத்தது சிரியாவை சாச்சு, லிபியாவை சாச்சு, அடுத்தது அவையின் முக்கிய நோக்கம் ஈரான சிதைக்கிறது தான். அடுத்ததாக இப்ப அதுக்காக சவுதி ஏன் தங்களோட சேர்த்து கொண்டிருக்கணும்? பெஞ்சமின் நித்யாவும் சவுதி மன்னர் அவை தங்களின் சொந்த இதுக்காக அதை சேர்த்து கொண்டிருக்கணும். ஆனா இது முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு முட்டாள்தனமான முன்னுதாரணம். இதை இப்படி இது அடுத்தது என்னன்னா ஈரானை சிதைத்து முடிச்சால் அடுத்தது சவுதியையும் அவர் சிதைக்கத்தான் பார்ப்பினோம். இதே முக்கியமான விஷயம் என்னென்றால்
அமெரிக்கா எப்பவும் அமெரிக்கான்ற கொள்ள நைஸா அல்லது வெளிப்படையா கொள்ளை அடிக்கிறது தான். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்க போன்றோம். ஆனால் நீங்கள் சொன்ன சவுதி அரேபியாவும் இப்பொழுது இந்த விடயத்திற்கு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் குணா, மிகவும் நலமாக இருக்கின்றோம் குணா, நீங்கள் எப்படி? நல்ல சுகம். என்ன பத்தில பார்த்து ட்ரம்பின் முடிவு எல்லாம் அவசர முடிவு. அவர் எடுக்க முடிவு எல்லாம் ஒரு தேர்தல் தலைவரால முத்துக்கொள்ள முடியாது. நல்ல கண்களா யூரோப்பை பாத்தீங்கன்னா யூரோப்பு சரியான எதிர்ப்பாக வந்துச்சு. அவருக்கு சப்போர்ட் கொடுத்தது லண்டன், நல்லா கொடுத்தது லண்டனே. இதுல ஒன்றையும் வைத்துக்கொள்ற அளவுக்கு இவர கொள்கைகள் ஒன்றும் இல்லை. உடனே இனத்தோசம் சரியா, அதாவது எக்ஸ்ட்ரீம் முதலே அவர்கள் சரியான இனத்தோசம் கொண்டவர்களா இருக்காங்க. இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தங்களோட நாடு, தங்களோட இரண்டு நாய்க்காவுடைய தாங்கள் யாருன்றதை இவையெல்லாம் செட்டிலர்ஸ். உண்மையில வந்த பூர்வமாக இல்ல. இவர் 300 வருஷம் வந்தார்களோடைய இவர் அமெரிக்காவை சொந்தம் கொண்டாடுறது காரணம் என்ன? அதிகார போக்கு. அது ரம் நல்லாவே செய்யறாரு. தனக்கு குறைச்ச பவரை இப்ப எக்ஸிக்யூட் பண்றாரு. சரி, இந்தியாவை பொறுத்தவரையில் இப்பொழுது தங்களுடைய சட்டவிரோத குடிவரவுகளை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்திருக்கின்றது. ஒரு சிறிய நாடு கொலம்பியாவே அதற்கான மறுப்பை தெரிவித்திருந்தது. அமெரிக்க ஜனாதிபதி இவ்வாறான நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது மனித நேயத்தோடு அவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது இந்தளவு ஒரு நீண்ட தூர பயணத்தில் 205 சட்டவிரோத குடிவரவாளர்களும் இவ்வாறு அனுப்பப்படுகின்ற பொழுது இந்தியா தொடர்ந்து மௌனம் காப்பதற்கான காரணம் என்ன? அல்லது வெளிப்படையாக அமெரிக்காவோடு காட்டமான தகவல்களை எதிர்காலத்தில் பகிரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்ல, செய்ய மாட்டார். ஏன்னா மோடி கவர்மெண்ட் இருக்கும் வரைக்கும் கடைசி வரும் அமெரிக்காவோட ஃபைட் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு தெரியும், அமெரிக்கா பகைச்சா அதுக்கு நிறைய ரஷ்யா கணக்குல மாதிரி நிறைய தடை நடக்கும். தங்களோட பொருளாதாரம் பெரிய பாதிக்கப்படும். அதோட சைனாவுக்கு இவ விழுக்கும் பொழுது சைனா எழுப்ப மாட்டாங்க. கடைசி இவரை பயக்க மாட்டாரு சொல்லுவார்கள். அவர் எப்பவுமே எந்த நாட்டின் சண்டைக்கும் தராட மாட்டார். அவன் கொள்கை அப்படி எப்பவுமே நியூட்ரல் தான் இருக்கும். அது தங்களுக்கு ஏதாவது ஒபன்சிவ் கண்ட்ரி இல்ல. அமெரிக்கா பார்த்தா எந்த நாடோடையும் போறது ரெடி. ஆனால் ஒரு வளர்ந்து வருகின்ற உலகத்தினுடைய 3வது பொருளாதாரத்தை கொண்ட ஒரு நாடு என்ற பெருமையை பெற போகின்ற இந்தியா தொடர்ந்து இப்படி முதல் எவ்வாறு இருந்ததோ அதே போன்ற நிலையில் இருக்கலாமா? நீங்க சொன்ன கருத்தையை பாத்துக்க, 3வது ஆடி அந்த இடத்துல நிக்க வேண்டாம். இவ அமெரிக்காவோட பயக்க முடியாது. அப்படி அமெரிக்காவை பயக்க வேண்டாம். இவ பழையபடி கீழே தான் போவார்கள். நன்றி, நன்றி குணா. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேருக்கு வாய்ப்பு செல்கின்றது. உங்களுடைய வானொலியின் சத்தத்தை குறைத்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற நேர்கள் பேசுங்கள். அடுத்த நேர் வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? வணக்கம், ரசிகன். ரசிகன் சொல்லுங்கள். ஆமாம், இது அந்த என்ன வடிவேல் இந்த பகுதியைத்தான் ஞாபகப்படுது. அடிக்கடி ஒரு மங்குனி அமைச்சர் என்பதை நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர் என்ற மாதிரி இவரும் தன்னுடைய வேலைகளை அடிக்கடி ஒவ்வொரு நாளுமே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் அதுதான் ஆச்சரியம். என்னன்னா அந்த அமெரிக்க மக்கள் வாய் திறக்கிறதா எனக்கு ஒன்றுமே தெரியல. கட்சிகளும் ஒன்றுமே சொன்ன மாதிரி தெரியல. இது படு மோசமான ஒரு நாடு இவ்வளவு இதா ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நகர்ந்து இருக்கின்றதை யாருமே சுட்டி காட்டாதது ஒரு மிகப்பெரிய கவலையான விஷயம். மற்றது காசா விவகாரத்துல நான் நினைக்கிறேன்னு சொன்னால் அதுதான் டீலா இருக்கலாம். இப்ப நெத்தன்யாவு இந்த போர் நிறுத்தத்துக்கு சம்மதிச்சதுக்கான டீல் அதான் இருக்கலாம். அதாவது நீங்கள் சாகாதீங்கோ, நீங்கள் உங்களோட படைகள் எடுங்கோ, நாங்கள் அதுக்கு வாரம் நாங்கள் எல்லாத்தையும் கவனிக்கிறோம் என்ற ஒரு டீலா தான் இருக்கலாம்ன்றது இப்ப நான் யோசிக்கிறேன். சரி, பலஸ்தீனியர்கள் அவ்வளவு பேரும் வெளியேற வேண்டும் என்று கோரிக்கை விடுவதை பலஸ்தீனியர்கள் எவ்வாறு பார்ப்பார்கள்? அது ஒரு நடைமுறை சாத்தியமான விடயமா? நடைமுறை சாத்தியம் இல்லை. ஆனால் அவர்கள் இவ்வளவுக்கு அழிக்க துணிந்தவர்கள் இன்னும் அழித்துக் கொண்டு நாங்கள் பெறோம்னு சொன்னால் யார் என்ன கேட்கிறது? சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துரைமைக்கு அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம், வேலாயுதம். வேலாயுதம் சொல்லுங்கள். இது அமெரிக்கா என்ற அலுவல் நிரந்தரமா இருக்காதுதான் எங்க அபிப்பிராயம். விளங்கவில்லை, நீங்கள் சொன்னது விளங்கவில்லை. அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த இந்த ஆட்களை அனுப்புறதெல்லாம் ஒரு நிரந்தரமா கண்டினியூவா நடக்காதுதான் என்னுடைய ஊகம். ஆனால் கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இவ்வாறு சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதில் முதல் கட்டமாகத்தான் இவ்வாறான ஒரு தொகுதியினரை இப்பொழுது அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏனென்றால் நாங்கள் திரும்பி மெட்டவளமா பார்க்க வேண்டிய என்ன திரும்பி வர்றவர்களுக்கு ஒரு பாடமாக மட்டும்தான் ஒரு கண்பிடிப்பு மாதிரி ஒரு விமானத்தை 2 விமானத்தை அனுப்புகிறார்கள். தொடர்ந்து அது என்னுடைய அபிப்பிராயம். கொண்டிருக்கின்றீர்கள். அமெரிக்கா தன்னுடைய கோர முகத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றதா என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055. அடுத்த நேர்களை தொடர்ந்து சந்திக்க போகின்றோம். அடுத்த நேர் வணக்கம். இனிய காலை வணக்கம் கண்ணன். மிகவும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம், சொல்லுங்கள். நல்ல ஒரு தலைப்பு. கோர முகத்தை தான் காட்டினோம். இவர் மக்களால
தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர் ஒரு சர்வாதிக மாதிரி மற்ற நாடுகளில் இருக்க சர்வாதிக மாதிரி காட்டவழிக்கிறார். மக்களுக்கு காட்டவழிக்கிறாருன்னா மற்றவர்கிட்ட காசு எடுத்து உங்களோட வரிகளை நான் குறைச்சி உங்களுக்கு தான் எல்லாம் தரப்போறோம் மாதிரி காட்டவழிக்கிறார். மற்றது என்ன ரெண்டாவது முக்கியமானது, வயது வந்த காலத்துல இப்படி தலைமைப்படத்துக்கு வந்தா இதுதான் நடக்கிறது. அவங்க யோசனைகள் எல்லாம் தலைகீழாத்தான் இருக்கும். கவலைக்கிடமான விஷயம்தான். ஓகே, அதைத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி கண்ணன். நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம், சிவா இருக்கிறேன். சிவா, சொல்லுங்கள். காசா பொறுத்தவரையில, காசா ஸ்ட்ரைக்கை பொறுத்தவரையில அந்த பகுதி நிச்சயமாக அமெரிக்கா போன்ற ஒரு பலம் வாய்ந்த ஒரு நாட்டின் கையில் இருப்பதுதான் அங்கு இன்னும் ஒரு தடவை இஸ்ரேலில் புகுந்து அப்பாவி மக்களை பணைய கைதிகளாக கொண்டு போகிற சூழ்நிலை இனிமேல் ஏற்படாதது தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த ஸ்ட்ரைக் இஸ்ரேலுக்கு பலஸ்தீனத்தின் கையில் இருந்தா அண்டர் கிரவுண்ட் நிலக்கீழ் சுரங்கங்களூடாக டனல்ஸ் அமைக்கிறதுக்கு அந்த பாலஸ்தீனர் இடம் கொடுத்ததுனாலதான் இன்றைக்கு பாலஸ்தீனம் அழிஞ்சு போனது. இதுக்கு முழு காரணம் இந்த பாலஸ்தீனம், அந்த ஸ்ட்ரைக் பாலஸ்தீனத்த கையில இருந்ததுதான். சரி, ஆகவே ஒரு வரலாற்று பெருமைமிக்க ஒரு இனம் முற்றுமுழுதாக அழிவதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்படியா? ஆமா, அழிக்கப்பட்டதுக்கு முதல் காரணமே ஹமாஸ் தான். ஹமாஸ் பயங்கரவாதிகள் திருவிழத்தனமாக அப்பாவி மக்களை போய் கைது செய்து அவர்கள் செய்த கொடுமை, இதே மாதிரியான கொடுமை. அதற்கான தண்டனை என்பது பலஸ்தீன மக்களுக்கு அல்ல இப்பொழுது வழங்கப்படுகிறது என்றால் அந்த மக்களை முற்றுமுழுதாக அந்த நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்று அமெரிக்காவும் கூறுகிறது. அந்த காசா ஸ்ட்ரைக்ல இருந்துதான் அகற்றப்படணும். ஏன்னா காசா ஸ்ட்ரைக் அமெரிக்கா அந்த கையில்தான் இருக்கணும். இருந்தா அது பாலஸ்தீனர்களுக்கும் நன்மையானது, அதே நேரத்துல இஸ்ரேலுக்கு நன்மையானது. ஏனென்றால் ஹமாஸ் ஒரு திருப்புள்ளத்தனமான செயல்பாடுகளை தான் தொடர்ந்து சொல்றார். பயங்கரவாத செயலாத்தான் அதை நான் பார்க்கிறேன். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? நெல்சன். நெல்சன், சொல்லுங்கள். அமெரிக்காட கோர முகாம் இன்றைக்கு நேற்றில் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எரிஞ்சிச்சு நம் ஜப்பான்ல, அதுல இருந்து துவங்கினது. அமெரிக்கா செய்த நல்ல முகத்தை எங்க செய்யாத எங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். அவர்கள் ஒரு இடமுமே நல்லது செய்யவில்லை. சரி, இப்பொழுது மக்களினுடைய பார்வை எப்படி இருக்க போகிறது? ஏனென்றால் ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்றவுடன் பல விடயங்களை அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அமெரிக்கர்கள் வாக்களித்தவர்கள் என்பது அவர்களுடைய மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதே போக்கில் தான் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கான ஆதரவு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? அமெரிக்க மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன உலகத்துல என்ன நடக்கிறது தெரியாது. அவர்களுக்கு அவருடைய ஃபாரின் மினிஸ்டர் யாருன்றே தெரியாது. அப்ப அவர்கள் ஓட் பண்ணி வந்த முக்கியமான சொல்ல போல முதல் பீரியட்ல இவர் இருக்க இவர் செய்த அட்டகாசங்களை பார்த்தாலும் அந்த மக்கள் இவருக்கு திருப்பி போட்டு இருக்க கூடாது. இப்ப இவர் ஒரு மாசத்துக்குள்ள இவர் காசாவை பிடிப்பன், நாளைக்கு ஸ்ரீலங்காவை பிடிப்பன். ஃபார் எக்ஸாம்பிள் கொண்டு சொல்றேன், இன்றைக்கு காசாட நிலைமையில தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துல இருக்கிறோம். யாழ்ப்பாணத்து குடாநாட்டுக்கு நாங்கள் தமிழர்கள் இருக்கிறோம். நாளைக்கு இவர் ஸ்ரீலங்கா பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி காசாவில் எல்லாரும் வெளியே போங்க, நீங்க ஓம் பண்ணுவீங்களா? சரி, நன்றி. நிகழ்ச்சியில் கலந்தமைக்கு சுரேஷ். பல நேர்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். சில நேர்கள் சில விடயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். நீங்கள் தவறவிட்டதையும் இந்த நேரத்தில் சேர்த்து சொல்லலாம். ஆமாம், நிச்சயமாக. அதாவது ஒரு நேர் குறிப்பிட்டிருந்தார் பலஸ்தீனத்தை, அது உண்மையிலேயே ஒரு ஏற்க முடியாத ஒரு கருத்தாக இருக்க வேண்டும் என்றால், பலஸ்தீனியம் ஒரு நாடு, 143 நாடுகள், ஐக்கிய நாடு அளவில் உள்ள 190க்கும் மேற்பட்ட நாடுகளில் 143 நாடுகள் அதை அங்கீகரித்துள்ளன. அது இஸ்ரேல் என்கின்ற தேசம் 1948 ஏற்படுத்தப்பட்டது. எனவே அது ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களில் தான் அந்த தேசம் உருவாக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. எனவே அங்கே உள்ள ஒரு பூர்வீக மக்களின் சுதந்திரம், இறையாண்மை பற்றிய கருத்தியலை நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்வது என்பது ஏற்கக்கூடிய ஒரு விடயம் இல்லை. மறுபக்கமாக முதல் நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் அந்த தவறவிட்ட விடயம் அல்லது இப்பொழுதும் நேர்கள் அந்த குறிப்பிடுகின்ற விடயம், அமெரிக்க மக்கள் ஏன் இது குறித்து அக்கறைப்படுகின்றார்கள் என்று அவர்கள்தான் அவர்களுடைய தெரிவு. அவர்கள் மிகவும் ஒரு மந்த நிலையான நம்பிக்கையில் இருக்கின்றார்கள். ட்ரம்ப் அவர்களுடைய சொல்லை கேட்டு, அதாவது ட்ரம்ப் அவர்களை
நம்புகின்ற தன்மை என்பது சாதாரண மக்களிடையே மாத்திரமல்ல, பல நிர்வாக இயக்குநர்கள், பெரிய நிர்வாக இயக்குநர்களாக இருக்கின்ற பெரிய கம்பெனிகளின் இயக்குநர்கள் கூட அவரை நம்புகின்ற தன்மையை கொண்டிருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய மனோநிலை அவருடைய கருத்தியலை ஒத்ததாக வளர்க்கப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இங்கே பார்க்க வேண்டிய விடயம், அமெரிக்கா இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அமெரிக்கா என்பது நிச்சயமாக வெற்றி பெறப் போகின்றதா என்றால் இல்லை என்கின்ற கருத்துக்கு வர வேண்டும் என்றால் ஒரு வீழ்கின்ற சாம்ராஜ்யம் தான் இவ்வாறான நடைமுறைகளை செய்யலாம். ஆனால் எந்த அடிப்படையில் அவர் கூறுகிறார் தான் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவேன், 4 ஆண்டுகள் மட்டுமல்ல தொடர்ந்தும் தான் தெரிவு செய்யப்படுவேன் என்பதனை எந்த ஆதாரத்தை வைத்து அவர் கூறுகிறார்? அமெரிக்க மக்களை நாடி பிடித்து அறிந்திருக்கின்றார். ஆனால் அவருடைய அடுத்த ஆசை அடுத்த முறை நிறைவேறும் என்றால் அதற்கான கனதி குறைவு என்று சொல்லலாம். இந்த அமெரிக்கர்களிடையே வேலை செய்யாமல் இருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டம் இருக்கின்றார்கள். உணவு வங்கியை தங்கி இருப்பதும் அல்லது அரச கொடுப்பனவுகளை தங்கி இருப்பதும் அல்லது அவர்களது உடல் வாகு என்பது அவர்களை வேலை செய்ய விட முடியாத நிலையில் அவர்கள் உடல் பருமன் என்பதை அதீதமாக கொண்டவர்களாக இருப்பது போன்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தான் இந்த வாக்களிக்கின்றவர்களில் பெரும்பான்மையான இருக்கின்றார்கள். இதற்கு ஆதரவான இங்கே பிரச்சனை என்னவென்றால் அவர்களால் ஒரு தொழில் வழங்க முடியாது அல்லது தொழில் முயற்சிகளில் ஈடுபட முடியாது. குறிப்பாக அமெரிக்காவின் 40% சனத்தொகை என்பது இந்த வேலை செய்வதற்கு அல்லது தொழில் வாய்ப்புகளில் அல்லது முனைவுகளில் ஏற்படுவதற்கு ஏற்ற சனத்தொகையாக அல்ல. வயது கூடியோர் தொகை என்பது அங்கே அதிகரித்து செல்கின்றது. ஓய்வூதியம் பெறுவோர் தொகை என்பது பெரும்பான்மையாக இருக்கின்றது. இந்த நிலையில் இவர்கள் இவ்வாறெல்லாம் இந்த வெளிநாட்டிலிருந்து வருபவர்களை அனுப்பிவிட்டு அங்கே ஒரு பெரிய தேக்க நிலை ஏற்பட போகின்றது. வேலைக்கு தட்டுப்பாடு. இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் இவர்கள் இவ்வளவு நாளும் வரி செலுத்துபவர்களாக ஆண்டுக்கு சுமார் 67 பில்லியன் இவர்கள் சட்டப்படி வேலை செய்து வரி செலுத்துபவர்களாக இருந்தவர்கள் தான் இப்பொழுது நாடு கடத்தப்படுகின்றார்கள். எனவே ஒரு பக்கத்தால் வரியை இழப்பதோடு மறுபக்கத்தால் வேலை பழுவையும் இழக்கின்றார்கள். எனவே இது அந்த அவர்களுக்கு விளைவை கொடுப்பதற்கு ஒரு 4 to 8 மாதத்திற்குள் அதனுடைய விளைவு என்பது அவர்களுக்கு தெரிய வரும். இவர் பொருளாதாரத்தை முன்னேற்றவில்லை. அமெரிக்கா என்பது பொருளாதார வீழ்ச்சிக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று கனடா, சீனா, மெக்சிகோ போன்ற பொருளாதார வளர்ச்சிக்கும் தங்கள் மீள் கட்டமைப்புக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. அதனைத்தான் கூற முடியும். இப்பொழுது அடுத்த நேயர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். சரி, வணக்கம். வணக்கம். யார் பேசுகின்றீர்கள்? சிவா. சிவா, சொல்லுங்கள். அவர் சொன்ன மாதிரி அமெரிக்கா ஒரு நாளுமே தந்த நல்ல மூத்த காரணம் கிடையாது அந்த இடத்துல. அது மாதிரி இப்ப சொன்னீங்க இந்த கனடாக்கு டேக்ஸ் போடல, அவரால் கனடாக்கு டேக்ஸ் போடல. சும்மா கதைப்பேர் ஒழியா அது நடைமுறையில் அவர் மட்டும் செய்யல, நடைமுறை இருக்கு. சும்மா கதைப்பேர் ஒழியா அதை நடைமுறைப்படுத்தல அரசு மட்டும். இந்த 30 நாள் கால அவகாசம் என்பது தொடர்ந்து இல்லாமல் போகும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இதனை கனடா ஒரு இலகுவான விடயமாக கடந்து போகலாமா அல்லது இது தொடர்பாக கூடுதலான கரிசனை கொள்ள வேண்டுமா? என்றால் டேனியல் ஸ்மித் இந்த விடயத்தை மிகவும் உன்னிப்பாக கனடா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். எல்லை பாதுகாப்பு என்பது அமெரிக்கர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. ஆகவே அதுவரை கனடா சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கின்றார். பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். யார் பேசுகிறீர்கள்? நான் சிவா அழைக்கிறேன். சொல்லுங்கள். எந்த கணிப்பு என்னென்றா இந்த பைடன் பார்ட்டியும் ட்ரம்ப் பார்ட்டியும் ரெண்டும் ஒன்றுதான் கொள்கை ரீதியாக. ஆனா பைடன் என்னன்னா ஊசி போடுற மாதிரி லிக்விட தடவி போடுவார். டொனால்ட் ட்ரம்ப் தடவாக போடுற. ஆனா அதே இடத்துல நாங்க கடந்த 30 வருடங்களை பார்த்தா அமெரிக்கா பயங்கரவாதிகளை தான் உருவாக்கினது. ஆனா இப்ப நடைமுறையில இப்ப 25ஆம் ஆண்டுக்கு பிறகு எதிரி நாடுகளை உருவாக்கினோம். ஆனவழியால 2ஆ பிரிய போகுது. பிரிக்ஸ் என்றது கட்டாயமா உருவாக போகுது. அதே மாதிரி ஐரோப்பியன் யூனியனும் பலம் பெற போகுது. இதுதான் நடக்க போகுது. சரி, நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். நான் விஜய் கேட்கிறேன். சொல்லுங்கள் விஜய். நான் கிட்டத்தட்ட அந்த 30 வருஷத்துக்கு முதல் அந்த ஈரோ எல்லாம் வேறக்கலையே ஏதோ அமெரிக்கன் டாலரை விழுத்த போனோம் கொள்ள போனோம்னு சொல்லி பெரிய ஒரு ஊர்ல இருக்கலையே அந்த கதை இருந்தது. எதுவுமே சாத்தியம் இல்லாம தான் இருக்கு. ஏன்னா அமெரிக்கா மிகவும் கெட்டித்தனமாகத்தான் எப்பவும் நகர்ந்து இருக்காது. அமெரிக்கா மாதிரி கெட்டவங்களும் இல்ல, அவங்கள மாதிரி நல்லவர்கள் இனி வர்றவர்கள் யாராவது வந்தாங்கன்னா அந்த அவர்கள் அளவுக்கு நல்லவர்கள் இருப்பார்களாண்டும் ஒரு கேள்விக்கு நாங்க நிச்சயமாக வைக்கத்தான் வேணும். இந்த கோரமுகங்கள்னு சொல்றத தனிமர்களா இருந்தாலும் சரி நாடுகளா இருந்தாலும் சரி தங்கள தேவைக்காக அதை செய்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் செய்யாவிட்டார்கள் சொல்லுங்கன்னா அவர்கள் தங்களை இழந்து விடுவார்கள். இப்ப இலங்கையில தமிழர்களுக்கு என்ன நடக்குதோ அதே விஷயம் காசால நடக்குது. ஆனா விதங்கள்லாம் வேறையா இருக்கிறது.
இப்ப நாங்க எங்க அந்த காசா மக்கள் இவ்வளவு அனுபவிச்சும் தங்களை விடாப்படியா தங்களோட விஷயத்துல இருக்கிறார்கள். ஆனா காசாவில நடந்தாலும் பார்க்க கூடுதலான பாதிப்பை வந்து எதிர்கொண்டிருக்கிறது வந்து வெஸ்ட் பேங்க் தான். அந்த வெஸ்ட் பேங்க்ல நடக்கிற பிரச்சனையில வச்சுதான் இந்த காசால வந்து ஹமாஸ் வந்து இஸ்ரேலுக்குள்ள போய் அந்த தாக்குதலை செய்து அந்த வெற்றிகரமான தாக்குதலை செய்துட்டு வந்து தாங்க அந்த அழிவை சந்திக்கணும். என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு இனம் வந்து தன்னிடத்தை காப்பாற்றுறதுக்காக ஒரு கொஞ்சம் பேர் வந்து இப்படியான சேவைகளை இப்படியான தியாகங்களை செய்யறத வந்து நாங்க கட்டாயம் ஏற்றுக்கொண்டு தான் தீர்வணும். இப்ப இலங்கையை பொறுத்தளவு நாங்க எங்கட பிரச்சனையும் இதுக்குள்ள உள்வாங்கி பார்க்கல. எப்பவும் எங்கட இலக்கை நாங்க விடாம பிடிச்சு கொண்டு நிக்கிறதான் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே பலம். எங்கட இலக்கை நாங்க ஈழமன்ற இலக்கை நாங்க அடைய முடியாது என்றது ஒரு முடிஞ்ச முடிவாக இருக்கும் என்ற ஒரு கருத்து ஒருவர் சொல்வாருன்னு சொல்லி சொன்னா அந்த கருத்தை எந்த ஒரு தமிழர்களும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு சொல்லி சொன்னா அது வந்து அந்த இலக்கத்தான் எங்களை ஒற்றுமையா வச்சிருக்க போது, எங்களை பலப்படுத்த போது, தமிழ் பற்ற உருவாக்க போறது. அதை விட்டுட்டு இலங்கைக்குள்ள நீங்க ஒரு தீர்வை வந்து நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று நாங்க எதிர்பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அது எந்த தீர்வுமே எங்களுக்கு தேவையும் இல்லை. அதை வந்து எதிர்பார்க்கறது வந்து நாங்க எங்களை இலக்க ஆரம்பிச்சோம் என்றார். நன்றி. நிகழ்ச்சியில் கலந்துமைக்கு நாங்கள் இன்று வேறு விடயம் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் இலங்கையோடு தொடர்புபடுத்தி இந்த விடயத்தை கூறியிருக்கின்றீர்கள். இருந்தாலும் நன்றி. அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். சரி, அடுத்த நேரை சந்திக்கின்றோம். வணக்கம். உங்களுடைய பேர் என்ன? வணக்கம், ஜோசப். ஜோசப், சொல்லுங்கள். இஸ்ரேலை பற்றி ஒரு பிழையான ஒரு கருத்தை சொன்னவர் அரசியல் ஆய்வாளர். அது வந்து இஸ்ரேல் என்ற நாடு வந்து 48ஆம் ஆண்டில் ஜூதர் அந்த இடத்துல பூர்வீக குடியார். அந்த காலத்துல பழைய பைபிளை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களோட வரலாறு தெரியும். அதை விட பென்ஹரண்ட ஒரு படமும் இன்னொரு படம் ஒன்று இருக்கிறது எடுத்தவங்க 10 Commandments. இந்த படங்கள்ல ஜூதர் வரலாறுகளை பார்க்கலாம். அவங்களுக்கு கொண்டும் கிங் இருந்தவங்க, கிங் டேவிட், கிங் சொலோமன் எல்லாம் அவங்க இருந்தவங்க. ஒரு படவை இஸ்ரேல வந்து ஜூதர்களை தாக்கும் போது ரோமர் 5000 பேர் தற்கொலை செய்தவங்க கோட்டைக்குள்ள இருந்து, கோட்டை முற்றியா இருக்கும் போது. அப்படிப்பட்ட இடம் தான் இஸ்ரேல் என்று சொன்னா சூசன் பிளேஸ், தெரிவு செய்யப்பட்ட இடம். இஸ்ரேலியர் என்று சொன்னா தெரிவு செய்யப்பட்ட மக்கள். ஆனபடியால இஸ்ரேல் புது நாடு என்று சொல்லி ஒரு கட்டுக்கதையா உண்டாக்கி வச்சிருக்காங்க. ஜூதர் அந்த மண்ணுக்கு பிறந்தாக்கள். ஜீசஸும் ஒரு ஜூதன், அந்த மண்ணில் பிறந்தவர். சரி, இந்த நிலையில் இப்பொழுது பலஸ்தீனர்களுடைய நிலை என்ன? டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்பு பிறகு உங்களுடைய கருத்து என்ன? பலஸ்தீனுடைய நிலை என்று சொன்னால் முஸ்லிம் நாடுகள் ஒற்றுமையா சேர்ந்து இஸ்ரேலோட ஒரு ஒப்பந்தம் செய்து இஸ்ரேலை அங்கீகரிக்கணும். எல்லா நாடும் அங்கீகரித்து பலஸ்தீனை அங்கீகரித்து ரெண்டு மக்களும் சமாதானமா வாழ்ற வழியை பார்க்கணும். இப்ப ஈரான் சொல்லுது அடிக்கடி நான் இஸ்ரேல வேர்ல்டு மேப்ல இருந்து அழிச்சு விட்டுவேன்னு சொல்லி. அப்படியான நிலப்பாடுகள் இருக்கும்போது முஸ்லிம் நாடுகள்ல அங்க சமாதானம் பெறாது. சரி, நன்றி ஜோசப். நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டமைக்கு அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். செல்லகுமார். சொல்லுங்கள் செல்வகுமார், நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடுகள் என்ன செய்தியை உலகுக்கு சொல்லுகிறது? அவர் தன்மையினர் என்ன சொல்லும் மாதிரி அவர் வந்து கொண்டு வர சட்டம் கனடா தெரிவிச்ச உடனே அதை விட்டுட்டாரு. என்ன 30 நாளைக்கு கொடுக்குறேன்ட்டு. அப்ப அங்க நிக்கிற ஆக்கள் தான் உண்மையா சோம்பறிகள். மெக்சிகோ தொழிலாளிகள் தான் அங்க பழங்கள் அது விவசாய வேலைகளை செய்கிறது. இப்ப அவர் யோசிக்க போறாரு என்ன நடக்க போகுதுன்ட்டு. பழங்கள் எல்லாம் அங்க காஞ்சி விழா போகுது இங்க. அப்பக்குள்ள யோசிக்க போற அதுக்கிடையில அவர் அப்படி சொல்லிட்டார் மெக்சிகோ ஆக்களுக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து அடுத்த நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், மதன் கலைக்கின்றேன். மதன், சொல்லுங்கள். என்ன பொறுத்தவரை அவர்கள் கோரமோத்த காட்சித்தான் தீரும். விஜய் சொன்ன மாதிரி காட்சியை கண்டிப்பா தீர வேண்டும் என்றால் அமெரிக்கன் தான் உலகத்திலேயே பவரா இருக்க வேண்டும். அவர் இல்லாவிட்டால் மற்ற ரஷ்யாவோ சைனாவோ வேற எந்த நாடும் வந்தாலும் எல்லா இனமே அழிந்து விடும். அவர்கள் தங்களோட சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து விடுவார்கள். அமெரிக்கா தான் இதுக்கு வர வேண்டும். மற்றது இஸ்ரேல், அதில் அவர்கள் அரபு நாடுகள் ஒன்றுமே ஒற்றுமை இல்லை. அவர்கள் அப்ப அந்த இடத்துல இஸ்ரேல் அந்த இடத்துல இஸ்ரேல் இருக்க வேண்டும் கண்டிப்பா. சரி, நன்றி மதன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அமெரிக்கா தொடர்ந்து ஒரு தலைமைத்துவ பண்பை வெளிக்காட்டும் ஒரு நாடாக இருந்தால்தான் அதனை நம்பி இருக்கின்ற நாடுகள் அல்லது அமெரிக்கா உதவிக்கு வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள் அமெரிக்காவை ஒரு தலைவனாக பார்ப்பார்கள். இல்லாத நிலையில் அந்த தலைமைத்துவ வெற்றிடத்தை அமெரிக்காவை ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சூழ்நிலை இப்பொழுது வந்திருப்பதை பார்க்கின்றோம். இதே நேரத்தில் அமெரிக்கா விதித்த
வரிக்கு போட்டியாக சீனாவும் தன்னுடைய வரி விதிப்பை அறிவித்திருக்கின்றது. இதனுடைய தாக்கம் தான் இப்பொழுது இந்த கால நீடிப்பை மெக்சிகோ மற்றும் கனடா போன்ற நாடுகளுக்கு அவர் எடுத்த முடிவில் இருந்து சற்று தளர்வான போக்கை எடுப்பதற்கான காரணமாக இருக்கிறதோ என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுகிறது. ஏற்கனவே ஒரு நேர் கேட்டிருந்தார், ஜோசப் கூறிய கருத்து, அவர் உங்களுடைய கருத்துக்கு எதிரான கருத்தை முன்வைத்திருந்தார். அதற்கான பதிலையும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். அதே நேரத்தில் நிறைவு கேள்வியாக அந்த கேள்விக்கான பதிலையும் எதிர்பார்க்கிறோம். நிச்சயமாக இங்க இந்த 2-3 விடயங்களை தொட்டு நேர்கள் தொட்டு சென்ற விடயங்களில் நாங்கள் பார்க்க வேண்டிய விடயங்கள், அதாவது இஸ்ரேல் என்பது தனது பிரதேசத்தில், அதாவது ஜுடாயிசம் என்கின்ற யூத மதம் என்பது ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட மதங்களில் ஒன்றாகவும் 3500 ஆண்டுகள் பழமையானதாகவும் இருப்பதில் யாரும் கருத்து மாறுபாடு இல்லை. ஆனால் பலஸ்தீனம் ஆக்கிரமிக்கப்பட்டது என்பதை 143 நாடுகள் ஏற்றிருக்கின்றன. அங்கே 2 தேசங்கள் என்கின்ற தீர்வு வேண்டும் என்பதை கூறியிருக்கின்றன. பலஸ்தீன மக்களின் நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு அவர்கள் ஏதிலிகளாக ஆக்கப்பட்டு ஆப்பிரிக்கா மற்றும் ஏனைய கண்டங்கள் உள்ள யூதர்கள் அங்கே வந்து குடியேறி இருக்கின்றார்கள் என்று, குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களானால் வட அமெரிக்காவில் உள்ள யூத மக்களே அங்கே குடியேற்ற நிலங்களில் தங்களுக்கு வீடுகளை வைத்திருக்கின்றார்கள். அதை கோடைகால விடுமுறையாக சென்று வருகின்றார்கள். அவை எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள். ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை பற்றி இவ்வாறாக நாங்கள் மலினமாக கதைப்பதோ அழகில்லை. ஆனால் ஆமாம், அவர்களுடைய மதம் என்பது மற்ற மதங்களின் தோற்றுவாயாக கூட இருந்திருக்கின்றது. யூதர்களுக்கான குறிகாட்டி என்பதே 3000 வருடங்களை தொட்டு செல்கின்ற ஒரு நாட்காட்டியாக இருக்கின்றது. எனவே அவருடைய கருத்து என்பது முற்றுமுழுதாக ஏற்புடையதல்ல. ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை பற்றிய கருத்தாகத்தான் நான் எனது கருத்தை பதிவு செய்திருந்தேன். மற்றது அந்த 2வது விடயம், அந்த ஆமாம் காசா பிரச்சனையும் ஈழ பிரச்சனையும் ஒரே பாணியில் நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அங்கே மக்களுடைய பார்வை என்பது எவ்வாறு இருக்கின்றது, மக்களுடைய தேவை என்பது எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு நடைமுறை சாத்தியம் உள்ள தீர்வு அங்கே பிரபாலிக்கப்படலாம், அல்லது சர்வதேச நாடுகளின் பார்வை எவ்வாறு இருக்கின்றது, அல்லது ஒரு தலைமை இருக்கின்றதா என்று. இப்பொழுது தமிழினத்தை பொறுத்தவரையில் தலைமை அற்ற ஒரு தமிழினமாக இருக்கின்ற தலைமைகளும் பிரிந்து தங்களிடையே பிரிந்து பெரும்பான்மை வாக்குகளை சிங்கள கட்சிக்கு கொடுத்ததாக இருக்கின்றது. மறுபக்கமாக நாங்கள் இப்பொழுது கதைக்கு எடுத்த விடயத்தில் முக்கியமான 3 விடயங்களை தொட்டு சென்றீர்கள். ஆமாம், அமெரிக்கா என்பது இந்த விடயத்தில் விட்டுக் கொடுப்பை மேற்கொள்ள போவதில்லை. நேருவர் கூறியிருந்தார் இது சில வேளைகளில் நடைமுறைக்கு வராது என்று. அதை அவர் கௌரவ பிரச்சனையாக எடுத்து இப்பொழுது, அதாவது வந்து மெக்சிகோவும் கனடாவும் தங்களுடைய பணிவுகளின் பேரில் தான் இந்த 30 நாட்களை தங்களுக்குரிய நாட்களாக எடுத்திருக்கின்றன என்றால் எல்லை பாதுகாப்பை தாங்கள் அதிகரிப்பதாக. ஆனால் இதனுடைய பிரதிபலன்கள் என்பது அமெரிக்கர்களை தாக்குகின்ற பொழுது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்திற்கு வர வேண்டிய தேவை என்பது கட்டாயம் ஏற்படும். அதாவது வரி விதிப்பில் எவ்வாறான பொருட்களுக்கான வரி விதிப்புகளை ஏற்பது என்பது என்றால் தேக்க நிலை ஏற்பட போகின்றது. இப்பொழுது குறிப்பாக பார்த்தீர்களானால் கனடாவில் இருந்த, அதாவது நினைக்கிறேன் நோர்த் லைன் சீ ஃப்ரைட் ஒரு பெரிய கடல் உணவு உற்பத்தி நிறுவனம் தான் அமெரிக்காவுக்குரிய ஒரு பெரிய சப்ளையாக இருக்கின்றது. அவர்களால் இந்த பொருட்களை அனுப்பப்பட முடியாத இடத்து கனடாவில் அந்த பொருட்களின் விலை குறையும். அதே போல இந்த தோடம்பழம், ஆப்பிள் மற்றும் இந்த தோடம்பழ ஜூஸ் போன்றவற்றின் விலைகள் கனடாவுக்கு மக்கள் கொள்ளளவில் தயக்கம் காட்டினால் அதனுடைய விலை குறையும். எனவே அந்த பிரதிபலிப்புகள் என்பன வேறு வேறு விதமாக இருக்கும். ஆனால் மறுபக்கமாக இந்த நாடுகள் மீண்டும் தங்களுடைய வரிகளை விதித்து இவர்கள் இப்பொழுது கனடாவில் இருந்து செல்வதற்கு விதிக்கின்ற வரியை அமெரிக்கர்கள் தான் கட்டப் போகின்றார்கள். அதே போல கனடா விதிக்கின்ற வரிகளைத்தான் கனேடியர்கள் கட்டப் போகின்றார்கள். ஆனால் அங்கே ஒரு தெளிவு இப்பொழுது ஏற்படுகின்றது என்றால் மக்கள் தாங்களாகவே தவிர்க்க தொடங்குகின்றார்கள் அந்த பொருட்கள் கொள்வனவு. ஏனென்றால் இது ஒரு யதார்த்தத்திற்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. அத்தோடு இவர் கிளப்புகின்ற ஒரு புரளி, அதாவது வந்து இந்த கனடாவை 51வது மாகாணமாக்க வேண்டும் என்ற புரளி கனடாவுடன் தொடர்புடைய பல மாகாணங்களில் சில வேளைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும். என்றால் கனடாவின் அரசியல் சாசனத்தின்படி 50% மேலும் ஒருவரும் வாக்களித்தால் அந்த மாகாணம் பிரிந்து செல்வதற்கோ அல்லது சுயாதீனமாக செல்வதற்கோ இடம் இருக்கின்றது. அதனை தான் கூற முடியும். நிகழ்ச்சியை நிறைவாக கலந்து கொள்ளும் நேரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம், நான் ஷாம்ராஜ் கரெக்ட். சொல்லுங்கள் சாம்ராஜ், உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்து என்னென்றால், இது ஒரு ஜனாதிபதி வர்ற 4 வருஷத்துக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டிய கட்டாய நிலையத்தில் இருக்கிறோம். ஆனால் இதுல இருக்கிற சாபக்கடை என்னென்றால், அவர் தன்னிச்சையாக அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செய்யற
தீர்வுகளோ இல்லாட்டி தீர்மானங்கள் வந்து அது வந்து உலகளாவிய ரீதியில பெரிய பாதிப்பு பண்ற போது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கிட்டடியில சைனா ரஷ்யா வந்து சேர்ந்து ஒரு நிதி அமைப்பை கட்டமைச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப அமெரிக்கா வந்து தன்னுடைய தலைமத்துவ நிலையத்துல இருந்து விலகி செல்லேக்க நாடுகள் வந்து அந்த கட்டமைப்புக்குள்ள போகக்கூடிய அபாய நிலை வரப்போகுது. இது வந்து அமெரிக்காவுடைய தலைமத்துவ நிலையத்தை இன்னும் பாதிக்க போகுது. அது மட்டும் இல்லாம இவருக்கு பிறகு வரும் ஆண்டுகள்ல இருக்கிற அரசாங்கத்துக்கு மிக கூடிய ஒரு இக்கட்டான நிலையை உண்டு பண்ண போகுது. அதாவது நம்பகத்தன்மை இல்லாம போகுது. ஒரு ஒரு உலக ரீதியில வந்து தலைமத்துவம் தாங்குற நாடு அந்த நிலையில இருந்து விலகி செல்லேக்க அது இந்த வெற்றிடத்தை வந்து யார் நிரப்ப போறாருன்றதை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இப்ப நேற்று இந்த பலஸ்தீனிய மக்கள் வந்து அந்த நிலத்தை கட்டமைக்க முடியாது, அவர்கள் வந்து வேற நாட்டுக்கு போகணும் என்றது வந்து ஒரு மனித நேய நிலையில இருந்து பார்க்க அது ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். என்னென்றால் எந்த நாட்டை பார்த்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு முந்தி போய்க்க அங்க வாழ்ந்த மக்களுடைய நிலைமைகள் வித்தியாசம், மக்களுடைய பூர்வீகங்கள் வித்தியாசம். இப்படி இது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல். சரி, ஒரு தலைமைத்துவ பண்பிலிருந்து அமெரிக்கா சற்று விலகிய ஒரு போக்கு காணப்படுகின்றது. காரணம், மனிதநேய பணிகளில் உலகளாவிய ரீதியில் ஈடுபட்ட அமெரிக்கா அந்த பணிகளில் இருப்பவர்களையும் உடனடியாகவே இப்ப மீள அழைக்கின்ற நிலை காணப்படுகின்றது. இது உலகில் பல வறிய நாடுகளில் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்த போகின்றது. ஏற்கனவே உலகில் பசி பட்டினி என்று கொடுமையில் இருக்கின்ற மக்கள் இப்பொழுது அவர்களுக்கான உதவியை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அமெரிக்கா எடுத்திருக்கின்ற இந்த திடீர் முடிவு என்பது அனைத்தையும் ஒரே சமதளத்தில் வைத்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றாகவும் இருக்கிறது. சுரேஷ், நிறைவு கருத்தாக நீங்கள் என்ன விடயத்தை சொல்ல விரும்புகிறீர்கள்? நிச்சயமாக நாங்கள் ஆரம்பித்த விடயமாக இருக்கின்ற இந்தியா வந்து நிச்சயமாக அமெரிக்காவை பகைக்காது. இப்பொழுது இந்த பிரிக் என்கின்ற அமைப்பை பற்றியெல்லாம் நேர்கள் கைத்தார்கள். இப்பொழுதும் அமெரிக்காவின் US தான் இந்த ரிசர்வ் கரன்சியாக பல நாடுகளுக்கும் இருக்கின்றன. அதை விட 11 நாடுகள் தங்களது சொந்த கரன்சியாகவே அதனை பாவித்து வருகின்றன, சொந்த நாணயமாகவே இப்படியாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய நாடாக இருக்கின்ற இந்தியாவும் அதை இன்னொரு முக்கிய நாடாக இருக்கின்ற சீனாவும் தங்களுக்குள் பொருந்திக் கொள்கின்ற நாடுகளாக இருக்கின்றன. அதன் தலைமையில் முக்கிய பங்கு வகிக்கின்ற ரஷ்யா நிச்சயமாக சீனா ஆதரவு நடவடிக்கையில் தான் ஈடுபடும். இந்த நிலையில் இந்தியா நிச்சயமாக அமெரிக்காவுடனான உறவை மேலதிகப்படுத்துவதற்காகவும் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவும் இவ்வாறான செயற்பாடுகளை கண்டும் காணாதது போல மனிதாயமாற்ற செயற்பாடுகளை கூட அனுமதிக்கும். அதன் மூலம் அவர்கள் பெறப்போகின்ற பங்கு என்பது பெரியது. என்று சொன்னால் ட்ரம்ப் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் உள்ள நட்பின் ஒரு அடித்தளமே சீனா எங்களுடன் மோதலுக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் என்று வேற நேரே கேட்டிருக்கிறார். அதற்கு அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு நாளே தனக்கு போதும் என்று. ஆனால் அவர் அப்படி செய்வாரா என்றால் இல்லை. ஆனால் அந்த மிரட்டல் துணி என்பது இந்தியாவை அமெரிக்காவின் பக்கம் தக்க வைத்திருக்கின்றது. எனவே இந்தியா கூட மனிதாபிமானமற்ற முறையில் இவ்வாறாக கைவிலங்கப்பட்டு ராணுவ விமானங்களில் செல்வதை எல்லாம் அனுமதிக்கின்றது என்பது கவலைக்குரிய விடயம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கும் நன்றி சுரேஷ். நாங்கள் மீண்டும் மற்றொரு பொழுதிலே இன்னும் பல தகவல்களோடு நேர்களை சந்திப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி ராம், நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.